சென்னை பெருங்குடியில இருக்க ஒரு கவர்மெண்ட் லைப்ரரியில வேலை பார்த்துட்டு வர பெண் ஊழியரை பார்த்து திமுகவை சேர்ந்த பெருநகர மண்டல குழு தலைவர் ரொம்ப ஆபாசமா பேசி மிரட்டியிருக்காரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அந்த லைப்ரரியில அதிமுகவோட கேலண்டர் மாட்டப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த காண்டான அவரு அந்த பெண் ஊழியரை பார்த்து ரொம்ப ஆபாசமா பேசி மிரட்டியிருக்காரு. இதனால கோவம் அடைஞ்ச அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே அவரை சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன செய்வீங்கன்னு ரொம்ப திமிருத்தனமா பேசியிருக்காரு. நீங்க தேர்தல் டைம்ல என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, பெண்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு தரோம்னு சொன்னீங்க. ஆனா உங்க ஆட்சியில ஃப்ரீ பஸ் விட்டதும் விட்டீங்க, பெண்கள் எல்லாரையும் பார்த்து ஓசி பஸ்ல போறாங்க, ஓசி பஸ்ன்னு சொல்லியே கேவலப்படுத்துறீங்க. உங்க ஆட்சியில பெண்கள் எல்லாரும் எந்த நிலைமையில இருக்காங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்கன்னு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஏன் தெருவுல கூட யாருமே நிம்மதியா நடந்து கூட போக முடியல. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை ஈடுபடுற பாதி பேர் திமுக காரவங்க தான். ஆனா பேச்சு மட்டும் நாங்க தான் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஆட்சியில பெண்கள் எல்லாருமே ரொம்ப படாத பாடுதான் பட்டுட்டு இருக்காங்க.